தாலிய உன் கழுத்துல இருந்து நான் கழட்ட மாட்டேன். என் மகேஷ அறுப்பாரு. அவர் கட்ட தாலிய அவர் கையாலே நான் அறுக்க வைப்பேன். அதுக்கு தாண்டி இந்த போட்டோவை நான் ஆதாரமா எடுத்து போறேன். தலையெழுத்து பிள்ளை என்ன காணும் வரட்டும். சுமாரு அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அத்தா, எனக்கு ரொம்ப நாளா ஜெயில எவ்வளவு கம்பி இருக்குன்னு என்னன்னு ஆசை அத்தா. சினிமால எல்லாம் கூட ஜெயில கம்பி என்ன வச்சுருவான்னு வசனம் எல்லாம் பேசுவாங்கல்ல, இதுல 6 கம்பி இருக்கத்தா. என்னது போதும், வாங்க இங்க வந்து உட்கார். அம்மா என்னம்மா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? புகழ், பாத்தியாடா உங்க அம்மா நிலைமையே. உன் பொண்டாட்டி என்ன இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாளே. ஏண்டா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த என் நிலைமைய பாத்தியா? தென்னைய பெத்தா இளநீரு, புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு சொல்லுவாங்க. என்ன இப்படி கண்ணீரு கமலையுமா அலைய விட்டுட்டாளே. இந்த பாரியா, உன் பொண்டாட்டி அந்த முண்டக்கண்ணு கவிதா, அந்த கமலா, இவனுங்க 3 பேரும் சதி திட்டம் போட்டு என்ன லாக்கப் அனுப்பிட்டாளுங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உங்க அப்பாவுக்கு இந்த சமாச்சாரம் தெரியாது. அவர் ஏற்கனவே நெஞ்சு வலிக்காரு. இந்த சமாச்சாரம் தெரிஞ்சா உடனே செத்து போயிடுவாரு. அவருக்கு மட்டுமா நெஞ்சு வலி? எனக்கு தான் நெஞ்சு. இங்க மட்டும் என்ன வாழுதா? எப்ப ஹார்ட் அட்டாக் வரும்னு பயந்துகிட்டே இருக்கேன். பாத்தியா, மானம் மரியாதை எல்லாத்தையும் கப்பல் ஏத்திட்டான். இல்ல, நான் உயிரோட இருக்க மாட்டேன். இருந்து பிரயோஜனம் இல்ல. என்ன விட்டுடு, நான் செத்து போறேன்டா. ப்ளீஸ் மாமா, உங்க பஞ்சவர்ண கிளியும் கூண்டுல வச்சு அடைக்க போறாங்க மாமா. இது போலீஸ் ஸ்டேஷன். நான் மட்டும் என்ன ரயில்வே ஸ்டேஷன் நான் சொன்னேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? மாமா, செல்வி பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா, ப்ளீஸ். பாத்தியா புகழ், வீடு தேடி வந்த விருந்தாளிய வீட்டுல வச்சு விருந்து கொடுக்காம இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உபச்சாரம் பண்றேனே. ஐயோ, நான் என்ன பண்றேன்? வாங்க சார், எஸ்ஐ கிட்ட பேசுவோம். என்ன சார், நீங்க பாட்டு வந்தீங்க, குடும்ப கதெல்லாம் பேசுனீங்க, பேசி முடிச்சாச்சா? ஐம் சாரி மேடம். உட்காருங்க. வணக்கம் மேடம், என் பேர் புகழ்மணி. அவங்க எங்க அம்மா, அவங்களே என் சொந்தக்காரங்க. என்ன காரணத்துக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க மேடம்? அவங்க பண்ண காரியத்துக்கு அரெஸ்ட் பண்ணாம பின்ன என்ன ஆர்த்தி எடுத்து வரவேற்கவா சொல்றீங்க? அவங்க என்ன மேடம் தப்பு பண்ணாங்க? என்ன உங்களுக்கு தெரியாதா மிஸ்டர் புகழ்மணி? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வைஃப் இருக்கு. உங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு உங்க அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கவிதான்ற பொண்ணு வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆக்ஷன் எடுத்தேன், ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. நீங்க வந்த பிறகு உங்களையும் விசாரிச்சுட்டு போடலான்னு இருக்கேன். ஐயோ மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல மேடம். அந்த கவிதா ரொம்ப திமிர் பிடிச்சவ. எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகாது. அதனாலதான் இவங்க மேல இப்படி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மேடம், கல்யாணம் எல்லாம் யாருக்கும் பண்ணல. சரி, கல்யாணம் இல்ல, நிச்சயதார்த்தம், அது தப்பு தானே? மேடம், சொல்ல போனா நடந்தது நிச்சயதார்த்தம் கூட இல்ல மேடம். முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க பாக்காதீங்க. ஐயரு, தட்டு, தாம்பூலம் அதெல்லாம் என் கண்ணால பார்த்த பிறகுதானே அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். பாத்தீங்களா அந்த பொண்ண? பட்டு புடவை, நகை, பூவெல்லாம் வச்சு கல்யாண பொண்ணு மாதிரி கோலத்துல இருக்கா. ஐயோ, அவளை பார்த்துட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க மேடம். அவ கொஞ்சம் லூஸ். என்ன லூசா? லூசுன்னு சொல்றீங்க? அப்ப அங்க நடந்த நிச்சயதார்த்தம்லாம்? மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் மேடம். அதுவும் அந்த பஞ்சவர்ணம் இருக்காங்களே, அவங்க ஊர்ல வயசுக்கு வந்துட்டாங்க. அந்த நேரம் சடங்கு எதுவும் செய்யல. இப்ப மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. மாமங்காரன் தானே சடங்கு செய்யணும். அந்த ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு மேடம். அப்ப கல்யாணம் பண்றதாக வந்த ரிப்போர்ட்? மேடம், வீட்டுக்கு வீடு வாசப்படி. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகல. அதான் மாமியார் நடவடிக்கை பிடிக்காத என்னோட ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவ ஃப்ரெண்டு கவிதாவை கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா கிராமத்துக்காரங்களோட பழக்க வழக்கம் என் ஒய்ஃப் மாதிரியான பட்டணத்துக்காரங்களுக்கு புரியல. அவ்வளவுதான். நிச்சயமா என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை, சட்டம் தெரியாதவனும் இல்லை. இதை பாருங்க, இது என்னோட கார்டு. நான் ஒரு பிசினஸ் மேன். இங்க வாமா. வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்கல, அந்த பொண்ணு வயசுக்கு வந்த சடங்குன்னு சொல்றாங்களே, உண்மைதானா? ஆமா, அத அங்கேயே சொல்ல வேண்டியது தானே? எங்களை எங்கே சொல்ல விட்டீங்க? குப்பா மாதிரி அள்ளிட்டு வந்து இங்க கொட்டிட்டீங்க. ஏதோ கேஸ் எதுவும் போடல. சரி, கூட்டிட்டு போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா இனிமே கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஏதாவது உன்னை காதுல கேள்விப்பட்டேன், கொண்டு வந்து உள்ள போட்டு தோலை உரிச்சு போடுவேன். அத்தை, நீதான் ரொம்ப நாளா வெள்ளையானும் சொன்னல,
மேடம் அதான் புகழ்மணி சார் சொன்னார பாருங்க லூசு. லூசா? ஏய் யார் நீ? அத்த யார் இந்த கருப்பு கோட் போட்டு அத்தி மச்சி? சரி 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 நீ லூஸ் இல்லம்மா, நான் தான் லூசு. இல்ல மாமா, நான் தான் மாமா லூசு. சரி சரி இருந்துட்டு போ மேடம். நான் வரேன் மேடம். சரி தேங்க்ஸ் போங்க. மேடம். வரேன்க்கா. வாடா. வா. இன்ஸ்பெக்டர்மா போ. வரமா வர. மகாராணி மாதிரி இருந்த என்ன மண்ணை கவ வச்சுட்டாளுங்களே. அவளுங்க 3 பேரையும் மாமா விட்டுருமா ப்ளீஸ். மாட்டேன்டா, நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன் அவளுங்களே. சரி சரி வாங்க போலாம். நட. அம்மா குக்கர்ல பருப்பு போட்டிருந்தேனே. ஏய் கவிதா, இதெல்லாம் நீயே செய்யற? என் புருஷனோட துணிமணி, என் குழந்தைங்களோட யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ண எனக்கு தெரியாதா? எனக்கு கை கால் இல்லையா? இத்தனை நாள் இதெல்லாம் நான் தானே செஞ்சேன், செய்யறதுல என்ன தப்பு? இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்தல, இப்ப ஒதுங்கிக்கோ. நான் தான் வந்துட்டேன்ல, என் புருஷனையும் குழந்தைங்களையும் கவனிச்சுக்க எனக்கு தெரியும். கவிதா, லலிதா சொல்றதா கரெக்ட். அதான் என் மூத்த மக லலிதா வந்துட்டாள்ல, அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீ இனிமே இந்த கோவில் குளம் இல்ல ஃபுல் டைம் ஆபீஸ்லயே இருந்துக்கோயேன், தப்பு இல்ல. என்னம்மா 2 பேரும் எனக்கு எதிராக சேர்ந்து சதி செஞ்சுட்டு இருக்கீங்களா? வினய் என் கழுத்துல தாலி கட்டிருக்காரு, அது யாரும் மறந்துட வேண்டாம். அதுக்கு முன்னாடி என் கழுத்துல தாலி கட்டிட்டாருமா. அதுக்கு சாட்சியா 2 குழந்தைங்களை பெத்து கொடுத்துருக்கேன். எனக்கு தான் முதல் மரியாதை. நீ எல்லாம் மலடி, உனக்கு எங்க தெரியும்? ஏய் பாரு, மலடி கிளடினா அப்புறம் மரியாதை கேட்டுரும், ஜாக்கிரதை. ஏய் ஏய் இரு, இந்த எகிரி காட்டுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க கண்ணு முன்னாடி உங்க பொண்ணை பார்த்து இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, நீங்க மட்டும் கண்டுக்காம உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? என்னம்மா செய்ய சொல்ற? நீ என் மக, அவளும் என் மக, நீ தான் கொஞ்சம் விட்டு கூட. ஏன்னா நீ தான் சின்னவ. அப்பா, உணர்ச்சிகள்ல பெரியவ சின்னவல்ல கிடையாதுப்பா. அவங்க என்ன பேச்சு பேசுறாங்க? எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் கிடையாதா? கோயில் கோலம்னு சுத்தணுமா? இதெல்லாம் நியாயமான்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? அவங்க தப்பா எதுவுமே சொல்லலையம்மா. இத்தனை நாள் லலிதா இல்ல, வினய குழந்தைகளையும் நீ கவனிச்சுக்கிட்ட. இப்ப லலிதா வந்துட்டா, பொறுப்பாவை எடுத்துக்கிட்டா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. அந்த நல்ல எண்ணத்துலதான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்பா பேச மாட்டீங்க? என் வேதனை புரியாம எல்லாருமே சேர்ந்து என்ன பொம்மையாக்கி வச்சு வேடிக்கை பாக்குறீங்கல்ல? ஏன்பா, இவ உண்மையான லலிதா வரனா இந்நேரம் நானே எல்லாத்தையும் வெட்டி கொடுத்து போயிருக்க மாட்டேன். இவ லலிதா இல்லப்பா, எனக்கு அது தெரியும். இந்த நாசக்காரிக்கிட்ட என் பிள்ளையும் என் புருஷனையும் நான் வெட்டி கொடுக்க முடியாது. அதானே பார்த்தேன். இப்பதான் ஒரு வாரமா குழந்தைங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்குதுன்னு பார்த்தேன். அது பொறுக்காதே உனக்கு. மறுபடியும் குழந்தைங்க கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு காணாம போகணும், நாங்கெல்லாம் கதறி கதறி அழணும். அதானே உன் திட்டம். ஏன்டா இப்படி இருக்காளோ இவ, விடவே மாட்டேங்கிற. அம்மா, எம்ஜிஎம் டூர் போறதுக்கு இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட சொன்னாங்க. ஆமா, இதுக்கு மட்டும் நான் வேணும் கொடு. அவ அம்மான்னு சொன்னது என்ன? நீயே முந்திக்கிற முந்திரி கொட்டை. அம்மா நான் எனக்கு கையெழுத்து போட தெரியாதா? ஏய் பேர சொல்லாத, அக்கான்னு சொல்லு. மரியாதை தெரியாத கழுத. பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசுற. உன்கிட்ட ஏன் பிள்ளைங்க இருந்தா எப்படி மரியாதை கத்துக்கும்? நீ அக்காவே கிடையாது. ஹேய், சாகுற வரைக்கும் இதையே சொல்லிட்டு கடை. யாருக்கும் அதை பத்தி கவலை கிடையாது. இத பார், உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே வினய் குழந்தைங்க விஷயத்துல ஆர்வ கோளாறுல மூக்க நுழைச்ச, உன் இத்தினோண்டு மூக்க சுரண்டி வெளியே வீசிடுவேன். இஷ்டம் இருந்தா வீட்டுல இரு, இல்லனா நடைய கட்டு. நீ போய் படி, நான் அப்புறமா கையெழுத்து போடுறேன். நான் பண்றேன். காஃபி. குட் மார்னிங் புகழ், இந்தாங்க. காலை வணக்கம் மாமா. அந்த காபி குடிக்காதீங்க, இத குடிங்க. ஏய், என்னடி பண்ற? குடி அந்த காஃபியை. என்னங்க, நீங்க நான் போடுற காஃபி தான் குடிக்கணும். ஐயா, நான் போட்ட காபி தான் குடிக்கணும். ஏங்க, அவ போடுற காஃபி கழனி தண்ணி மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த பஞ்சவர்ண மாதிரி ஆளுங்க தொட்டில போட்டு உறிஞ்சு குடிக்கணும் லைக். கழனி தண்ணி குடிக்கணுங்கன்னா மாடா. மா
அவ போட்ட காப்பியை குடிச்ச அப்புறம் உனக்கு வயித்தால போகும். இங்க பாருங்க, நீங்க நான் போடுற காஃபி தான் குடிக்கணும். இது ஃப்ரெஷ் டிகாஷன்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல மாமா, அதுலயே தான் நானும் போட்டு எடுத்துட்டு வந்தேன். நீ குடி குடி குடி. இத பாருங்க, இந்த காஃபி நீங்க குடிக்கலன்னா உங்க தலையில ஊத்திடுவேன். மாமா, இந்த காப்பியை நீ குடிக்கல, உன் மூஞ்சில ஊத்திடுவேன். ஐயோ நிறுத்துறீங்களா? ரெண்டுத்தையும் கொடுங்க, வாயில ஊத்திக்கிறேன். குடு. இந்த பார்ப்புகள், நீ பஞ்சவர்ணம் போட்ட காப்பியை தான் குடிக்கணும். அவ செய்யற சமையலை தான் சாப்பிடணும். இனிமே இந்த வீட்ல நமக்கு தனி சமையல். ஆமா, புரியுதா? நீ எது கேட்கணும்னாலும் என்கிட்டயும் என் மருமக பஞ்சவர்ணத்துக்கிட்டையும் தான் கேட்கணும். என்ன? அம்மா, என்னம்மா இது அக்கிரமம்? ஒரே வீட்ல 2 சமையலா? ஆமாடா, ஆமா. என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனவளுங்க சமையல்ல விஷத்தை கலந்து என்ன சாகடிக்க பார்த்தாலும் பாப்பாளுங்க. அதனால இனிமே தனி சமையல் தான். ஆமா, நான் தானே வேப்பெண்ணெயை குடிக்க கொடுத்து அடுத்தவங்க அவஸ்தையை ரசிச்சு பார்த்து சிரிச்சேன். ஏய், அது முடிஞ்சு போன கதைடி. இனிமே நடக்க போற கதையை பேசு. இந்த வீட்ல இன்னையில இருந்து 2 சமையல் தான் நான் சொல்லிட்டேன். நானும் இங்க எவளுக்கும் வடிச்சு கொட்டுறேன்னு அடம் புடிச்சிட்டு நிக்கல. ஆனா இங்க பாருங்க புகழ், நீங்க நான் சமைச்சதுதான் சாப்பிடணும். வேற யாராவது சமைச்சா உங்களுக்கு அதுல வசிய மருந்து கூட கலந்து கொடுத்துருவாளுங்க. அச்சச்சோ அத்தா, நம்ம மாமாவுக்கு தொப்புள்ள வசிய மருந்து தடவணும்னு போட்டு வச்சிருந்த திட்டம் இவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சாத்தா. ஐயோ, பாத்தீங்களா பாத்தீங்களா, குண்டு உடைஞ்சு போச்சு. சனி, அத்தா வலிக்கட்டாத்தா. வலிக்கட்டும். என்ன கவுத்து விடுறதுக்கு நீ ஒரு ஆளு போதும். உள்ள பூச்சிய மடியில கட்டிட்டு தெரியறா. மாப்பிள்ள, உங்க அம்மா இப்பவே தனி சமையல் அது இதுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு இவங்க சமாதானமாக்கல. எப்படி மன்னிக்க முடியும்னு கேக்குற? எங்க பரம்பரை, எங்க குல கௌரவம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அடியே, நீ ஓல குடிசையில, அதுவும் ஒத்த குடிசையில பிறந்து வளர்ந்தவன். ஆனா நான் அப்படியா? தங்க தொட்டியில பிறந்து தங்க தொட்டிலேயே வளர்ந்தவன். நான் மாத்திரமா? என் பிள்ளையா அப்படித்தான். எங்க கௌரவம், எங்க மானம், எங்க பரம்பரை என்னன்னு தெரியாம எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி வச்சிங்களே, உங்களை எப்படி மன்னிக்க முடியும்? ஆவுன்னா அதையே சொல்லாதீங்க. அதுவும் நடந்து முடிஞ்சு போன கதை தான். பேசுவேண்டி, அப்படித்தான் பேசுவேன். என் புருஷனுக்கு போன் பண்ணிருக்கேன், வருவார். திருப்பாச்சி அருவாளை தீட்டிக்கிட்டு வந்து உங்க எல்லா தலையும் சீவ போறாரா இல்லையா பாரு. அத்தை, மாமா ரொம்ப கஷ்டப்பட சொல்லாதீங்க. ஏன்னா எங்க வீட்ல நிறைய சீப் இருக்கு. நாங்க தினமும் எங்க தலையை சீவிட்டு தான் இருக்கோம். பாத்தியாடா, ஓ முன்னாலேயே எவ்வளவு எகத்தாளமா திமிரா பேசுறான்னு பாத்தியா? கொஞ்சம் சண்டை நிறுத்துறீங்களா? போங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்காக தோசையும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. அது நாய் தான் சாப்பிடும். மாமா, உனக்கு பிடிச்ச ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருக்கேன். அப்பதான் உனக்கு கண்ணை என்ன மாதிரி அழகா உப்பு. ஆமா, அந்த குண்டு பூசணிக்காய் மாதிரி கண்ணம் வீங்கி வெடிக்கும். எங்க உங்களுக்காக ரோஸ்டா தோசை சுட்டு வச்சிருக்கேன். தோசை தான் சாப்பிட்டு போணும். அப்ப ஆப்ப யார் சாப்பிட்டா? நீ எருமை தான் சாப்பிடுவோம். நிறுத்துறீங்களா? எனக்கு தோசையும் வேணாம், ஆப்பமும் வேணாம். நீங்களே சாப்பிட்டு தொலைங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன், டைம் ஆச்சு. இருங்க ஒரு நிமிஷம். அரை நிமிஷம் மாமா. ஏங்க, இந்த ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் போட்டு கிளம்புங்க. மாமா, நீ இந்த வேஷ்டி சட்டை தான் போடணும். நம்ம தமிழர் பண்பாடு. ஆமா, தமிழர் பண்பாடு. வேட்டியும் சட்டையும் போட்டுட்டு போய் ஆபீஸ்ல தடுக்கி தலை குப்புற விடுங்க. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கணும். இது எங்க ஊர்ல பிச்சைக்காரன் தான் போடுவான். நீயே போடுப்பா. அது உங்க ஊர்ல பிச்சைக்காரன் தான் போடுவான். வேட்டி சட்டை பாய் மூடு. ஐயோ கடவுளே, ஏதாவது போட்டு தொலைக்கிறேன். ஏங்க, நீங்க அந்த வேட்டி சட்டையை போட்டீங்கன்னா நல்ல கூத்துல வர கோமாளி மாதிரி இருப்பீங்க. மாமா, நீ எதுவுமே போடாம போனாலும் பரவாயில்ல. ஆனா இது கொடுத்தது போடாத மாமா. அப்படியே போங்க, தெருநாய்க்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்கும். பாப்பா, என் மாமா நான் கொடுத்தது தான் போடுவார். மூஞ்ச பாரு. மாமா, நான் கொடுத்த சட்டை. நான் கொடுத்த ஜீன்ஸ். ஆமா, உனக்கு வேண்டாம் இவளுக்கு வேண்டாம் தான் நீ கொடுத்த ஜீன்ஸை போட்டுக்கிட்டு இவ கொடுத்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டேன். எப்படி ஐடியா? வழியுது. இந்த பக்கம் வாங்க. சட்டை அங்கது பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. இத போட்டு ரோட்ல போனீங்கன்னா எல்லாரும் கல்லால அடிப்பாங்க. என்ன வீட்ல ஒரு நாட்டுப்புற பத்தாதா? பேண்ட் மட்டும் எப்படி இருக்கு? கலர் போய் மங்களா அசிங்கமா இருக்கு. சொல்லி நான் பிறந்த மாதிரி நூல் நூலா வந்திருக்க. இது போட்டு ஆபீஸ் போனா வேலை செய்யற மாதிரி இருக்காது. சோம்பேறிக்கு சோறு தூக்குற மாதிரி இருக்கும். ஆமா, அப்படிதான், கரெக்ட் தான். நம்ம வீட்ல இருக்க நிலைமை அப்படியே போச்சு. நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்க தான் போகுது. சூரிய நாய் எனக்கு கடிக்க தான் போகுது. ரோட்ல என்ன கல்லால் அடிச்சு கொள்ள தான் போறாங்க. ஆபீஸ் போறேன். மாமா, கண்டிப்பா உங்களுக்கு கல் அடிதான். இந்த குண்டு எங்க போகுது? மாமா,
ஐயோ கடவுளே, மாமியார் மருமக சண்டையில என்ன இப்படி கிழின்னு கிழிக்கிறாங்க. இன்னும் என்னென்ன வில்லங்க வரப்போதோ. புகழே, அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு போப்பா. அம்மா டாட்டா. அப்ப எனக்கு செல்வி உனக்கும் டாட்டா. மாமா அப்ப எனக்கு உனக்குமா டாட்டா மட்டும் இல்லம்மா, டாட்டா பிர்லா அம்பானி எல்லாமே உனக்கு தான். வச்சுக்கோ. டாடா. அத்தை உங்களுக்கும் டாட்டா சொல்லுமா? எதுக்கு வம்பு? டாட்டா அத்தை. ஐயோ ஐயோ உணர்ச்சி வசப்பட்டேன். ஐம் சாரி. கடவுளே, இந்த 2 பொண்டாட்டி காரணமா எப்பவுமே இந்த விளக்கணை குடிச்ச மாதிரியும் பேரஞ்ச மாதிரி இருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ராஜா, படிக்கிறீங்களா? அம்மா உங்களுக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. தேங்க்ஸ் சித்தி. ஏண்டா, என்னடா இது? எல்லாருக்கும் முன்னாடிதான் சித்தின்னு கூப்பிட்டு என் மனசை புண்படுத்துறீங்க. யாரும் இல்லாத போவாது வாய் நிறைய மனசார என்ன அம்மான்னு கூப்பிடக்கூடாதா? பாட்டி தான் உங்களை சித்தின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என் மேல கோவம், அதனாலதான் உங்ககிட்ட அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏண்டா, இத்தனை நாளா என்ன அம்மான்னு தானே கூப்பிட்டு இருந்தீங்க, அப்படியே கூப்பிட கூடாதா? சுசி ராஜா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நீங்க ஸ்கூல்ல இருந்து அன்னைக்கு காணாம போனீங்கல்ல, அப்ப கூட சாயந்தரம் லலிதாமா கூட தானே திரும்ப வந்தீங்க. அந்த லலிதாமாவோட வீடு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்களாம் அவங்க வீட்டுக்கு போகல. ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு ஆண்டி வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. யாருப்பா அந்த ஆண்டி? தெரிஞ்சவங்களா? இல்ல. இதுக்கு முன்னாடி அவங்களை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல. யார் இந்த புது வில்லி? இது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த லலிதா யாரு, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா, அவளுக்கும் அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறேன். சுசி ராஜா, நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க 2 பேரும் மறுபடியும் அந்த ஆண்டியை பாத்தீங்கன்னா அவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அம்மா கிட்ட சொல்லணும். சொல்வீங்களா? சரி, சொல்றோம். என்ன இது? இப்படி பட்ட பகல எல்லாரும் முன்னாடி கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பார்த்தா என்ன, நான் எவனுக்கும் போய்விட மாட்டேன். சரி, ஏன் இப்ப வந்த? என்ன வேணும் உனக்கு? சோகா ஒரு கேள்வி கேட்டியம்மா. ஜெயில தப்பிக்க வச்சது நீயே, அந்த வினையை வெட்ட சொன்னதே நீயே, நானும் வெட்டி போட்டேன். ஆமா, நானா சோசியல் சர்வீஸா பண்ணிட்டு இருக்கிறேன். ரத்தத்தோட ஈரம் அருவால காயறதுக்குள்ள காசு வாங்குறவன் நானு. எங்க பணம்? தந்துடுறேன், கட்டாயம் தந்துடுறேன். அடுத்தது உன் புருஷன் சொக்கலிங்கத்தை வெட்ட 4 குறிச்சாச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை ராத்திரி நல்லா வெள்ளை பொடியை அயன் பண்ணி வச்சுக்க. வினய் தப்பிச்சிட்டான், ஆனா அந்த சொக்கலிங்கம் தப்பிக்கவே மாட்டான். ஒரே வெட்டுதான், தலை வேற முண்டை வேற. ஐயோ வேண்டாம், இப்ப வேண்டாம். வினயை நீ வெட்டின விஷயத்துல ஏற்கனவே என் மேல எல்லாருக்கும் சந்தேகம் பலமா இருக்கு. மாப்பிள்ளை வேற வெட்டினவனை தண்டிக்காம விட மாட்டேன்னு உன்னை தேடிட்டு இருக்காரு. நீ மாட்டிக்கிட்டா நானும் மாட்டிக்குவேன். அப்புறம் மொத்த பிளான் நாசமா போயிடும். இப்ப என்ன பண்ண சொல்ற? சொக்கலிங்கம் சொத்தை அடையறதுக்கு வேற புது வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டேன். அது மூலமா சொத்து என் கைக்கு மாறினதுக்கு அப்புறம் சந்தேகம் வராம சொக்கலிங்கத்தை சாச்சிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. சரி, அப்போ எனக்கு செலவுக்கு பணம் வேணாம். எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வேணும்? 1000? ஏய், சரி 5000. மாப்பிள்ளை வர்றாரே, இப்ப என்ன பண்றது?
பண்ணியா? அவன் கண்ணுல மாட்டினா நான் செத்தேன். ஐயோ. வரேன். ஐயோ. பணமுடி நகத்தை கூடி. ஏய் ஏய் வா அங்கே ஏய் கமான் இங்க டேய் ஏய் 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 யாரோ நீ ஒருத்தர் ஏய் ஐயோ ஓட முடியல. டோர் போடாதீங்க. டேய் டேய் நல்லடா டேய் 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 அங்கே டேய் டேய் யாரோ நீ எனக்கு ஒன்றும் ஆகல. படுபாவி எங்க இருந்து வந்தானே தெரியல. நான் இங்க ரோட்ல வந்துட்டே இருந்தேன். திடீர்னு என் கையை பிடிச்சி இழுத்து என் தாலி கூட அறுக்க பார்த்தா. நீங்க வந்ததும் பர்ஸை மட்டும் புடுங்கிட்டு ஓடிட்டான். அவன் யார் தெரியுமா? யாரு? என்ன வெட்டினான்ல அந்த ரவுடி தான். ஐயோ அவனா இவன்? ஆமா ராஸ்கல். பிடிச்சிடணும்னு நினைச்சேன், எஸ்கேப் ஆயிட்டான். அவனை நல்ல அடையாளம் பார்த்தீங்களா? இல்லையே, நான் பதட்டத்துல சரியா பார்க்கல. பரவாயில்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பாடா, மாப்பிள்ளை கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சோம். ஏய் பசங்களா, இவ குடுக்குற எதையும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேல. சாப்பிடுறதுல விஷம் வச்சிடுவா. சிச்சி பாத்து பேசு. நான் குழந்தைங்களுக்கு விஷம் வச்சிருவேனா? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிட்டவன் நான். அதனாலதான் அதுங்க ஆரோக்கியமா இருக்குங்க. என்னங்க? என்ன கத்தியில வெட்டினால ஒரு ரவுடி. அவனை நான் வழியில பார்த்தேன். பிடிக்கலாம்னு முயற்சி பண்ண ராஸ்கல் எஸ்கேப் ஆயிட்டான். என்னங்க சொல்றீங்க? அந்த ரவுடி பாத்தீங்களா? ஆமா கவிதா, அத்தையோட கழுத்துல கத்தியை காட்டி செயினை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். தற்செயலா நான் போனேன், என்ன பார்த்தோன்னு ஓடிட்டான். இல்லைன்னா அத்தைக்கு ஏதாவது ஆயிருக்கும். ஆமாமா கவிதா, நான் ரோட்ல இப்போ நடந்து போயிட்டு இருந்தேன்னா எவ்வளோ ஒருத்த வந்து என் கை பிடிச்சி இழுத்து என் கழுத்துல இருந்த தாலி கொடி பறிக்க பார்த்தாமா. நான் எவ்வளோ அவங்க கூட போராடி பார்த்தேன். நல்ல வேளையா மாப்பிள்ளை வந்து காப்பாத்திட்டாரு. ஆனா அந்த படுபாவி என் பர்சுல இருந்து 5000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டா. ஓஹோ, நம்புறேம்மா, உன்னை நம்புறேன். அப்பா, ஒரு பொய்ய மறைக்க எத்தனை பொய் சொல்ல வேண்டியிருக்கு. ச்சே, மாப்பிள்ளை ஏன் தான் அங்க வந்தாரோ. ஏண்டி இங்க வந்த? ஏன் பேய கண்ட மாதிரி அலற? பெத்த அம்மாவை நம்பாத நீ தாண்டி பேய். அப்படியா? சரி இருக்கட்டும். ஏம்மா, குமாரு உன் பேக்ல இருந்து பணத்தை திருடி எடுத்துக்கிட்டு ஓடிட்டான், அப்படிதானே? ஆமாண்டி. இந்த நாடகத்தெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. அவன் நீ ஏவி விட்ட ஆளுதாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னோட சந்தேகம்லாம் என்ன தெரியுமா? இப்போ அந்த 5000 ரூபாய் பணத்தை நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது நானா கொடுக்கல, அவன் தான் புடுங்கிட்டு ஓடிட்டான்னு சொல்றேன்ல. இல்ல, நீ தான் அந்த பணத்தை கொடுத்திருக்க. எதுக்கு கொடுத்த? வினய கொலை பண்றதுக்காக நீ கொடுத்த கூலியா, இல்ல அப்பாவோட உயிருக்கு உல வைக்கிறதுக்காக நீ அவனுக்கு கொடுக்குற அட்வான்ஸா? ஏய் போத நிறுத்துடி. உன் சந்தேக புத்திக்கு தாண்டி இப்போ உன் புருஷனையும் குழந்தைங்களையும் அடுத்தவகிட்ட இழந்துட்டு நீ நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க. பெத்த மகளாச்சேன்னு நானும் பொறுத்து பொறுத்து போறேன். ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன பகைச்சுக்கிட்ட இந்த குடும்பம், புருஷன், குழந்தைங்க, அப்பா எதுவுமே உனக்கு நிலைக்காது. ஜாக்கிரதை, வெளியே போ. நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிற. அப்பாவோட உயிருக்கு அம்மா குறி வச்சுட்டா.
குமார் கிட்ட அட்வான்ஸும் கொடுத்துட்டா. எப்போ எது வேணாலும் நடக்கலாம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வரதுக்கு நான் விட மாட்டேன். இந்தாத்தா. இருடி. ஆ மெதுவாத்தா. ஒழுங்கா காட்டு. வலிக்குது. ஆ டேய் புகழ், டேய் புகழ், வந்துட்டீங்களா? வாங்க. பஞ்சவர்ணத்தோட அப்பா அம்மா வந்து ஊர்ல எல்லாத்தையும் சொன்னாங்க. எங்க அந்த பையன்? மாமா ஆபீஸ் போயிருக்கு. சம்பந்தியமா, சம்பந்தியமா, வாங்க சம்பந்தி வாங்க. உறவு முறையில எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. என் பொண்டாட்டிய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கீங்களே, இது நியாயமா? அது ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிடுங்க சம்பந்தி. பொண்ணு எடுத்தவன் ஒண்ணு எழுச்சவான் இல்ல. குழந்தை விஷயத்துல பொய் சொன்னீங்க, அடுக்கடுக்கா பொய் தில்லுமுள்ளு எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டு இருந்தோம். இப்போ என் பொண்டாட்டிய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. தப்பு செய்யறதெல்லாம் நீங்க, தண்டனை அனுபவிக்கிறதெல்லாம் நாங்களா? எங்க குடும்பமானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இதை எப்படி மன்னிக்க முடியும்? கேளுங்க, நல்லா கேளுங்க. நாண்டுகிட்டு சாகுற மாதிரி கேளுங்க. போலீஸ்காரங்க என்ன அடிச்சு இழுத்துக்கிட்டு போகும்போது அசிங்கமா இருந்துச்சு. அங்கேயே செத்து போகலாம் போல இருந்துச்சு. ஆமா மாமா, என்னையும் நிறைய திட்டினாங்க. நான் உடனே பெஞ்ச் மேல ஏறிட்டேன். அப்புறமா அடிக்க வந்தாங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பொறுத்து பொறுத்து போறதுனால எங்களை கையால் ஆகாதவன் நினைச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க சம்பந்தி. நடந்ததெல்லாம் முழுசா விசாரிக்காம நீங்க கோபப்படாதீங்க. ஊர்ல நீங்க பெரிய நாட்டாம குற்றவாளியா இருந்தா கூட அவங்க தரப்பு நியாயத்தையும் கேட்டுதானே நீங்க தீர்ப்பு சொல்வீங்க. சம்பந்தி அம்மா, என் பொண்ணு உயிரோட இருக்கும் போது புகழ்மணிக்கும் இந்த பணத்துக்கும் நிச்சயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கூட நாங்க வேண்டான்னு சொல்லி போராடணுமே தவிர போலீஸுக்கு போகல. அந்த கவிதா தான் போலீஸ கூட்டிட்டு வந்துட்டா. என்ன வளர்றீங்க? என் பையனுக்கும் பஞ்சவர்ணத்துக்கு நிச்சயதார்த்தமா? என்னடி இது கூத்து? பஞ்சவர்ணத்துக்கு ஏதோ சடங்கு, அந்த சடங்குல போலீஸ் வந்து இவங்களை அழைச்சிட்டு போனிச்சுன்னு தானே அவங்க அப்பா அம்மா ஊர்ல வந்து சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னது தப்பா? ஆமா, போய் தான். காலுக்கு உதவாத செருப்பையும் கர்ப்பந்தரிக்காத பொம்பளையும் வீட்டுல வச்சு என்ன பூஜையா பண்ண முடியும்? பேச வந்து இந்த செல்வி என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஆபரேஷன் பண்ணி கர்ப்பப்பையே எடுத்துட்டாளாம். இனிமே இவளுக்கு புள்ளையே பிறக்காதாம். நான் சொல்றது புரியுதா? இனிமே நமக்கு இந்த ஜென்மத்துக்கு வாரிசே கிடையாது. ரத்னசாமி பார்வதி வம்சம் இதோட முடிய போகுது. நாதி எத்து நிக்க போகுதுங்க. என்னம்மா அது? இவ சொல்றதெல்லாம் உண்மையா? இதையே முன்னாடியே என்கிட்ட நீ சொல்லல? அது சம்பந்தி, அப்படி கேளுங்க. பஞ்சவர்ணத்தை கட்டி வச்சாலாவது புள்ளையா பெத்து போட மாட்டாளான்னு தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணினேன். ஒரு புழு பூச்சி கூட பெத்து போட லாய்க்கு இல்லாத இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அத நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சது நடக்காது. ஏன் புருஷனா நான் எந்த காரணத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். ஜீவாவை நாங்க எப்படி எங்க குழந்தையா நினைக்கிறோமோ அதே மாதிரி அவனை உங்க வாரிசா உங்க பேர் நான் நினைச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன் வழி இல்ல? வழி இருக்கு, வழி இருக்கு. ஆனா அந்த வழிய நீ தான் அரிசி மூட்டை மாதிரி அடைச்சுக்கிட்டு குறுக்க நிக்கிற. தெருவுல போற நாய் கூட வத வத வதன்னு குட்டிய பெத்து போடுது. ஏண்டி, என் புள்ள ஆம்பளை இல்லையா? இல்ல அவ ரத்தத்துலதான் வம்சவிருத்தி உண்டாகாதா? ஐயோ, நானும் ஒரு குழந்தைய பெத்து போட்டவதான். ஆனா அது செத்து போச்சதுக்கு நானா காரணம்? அவன் நீதான் காரணம். இத பாரு, உன்னை என் புள்ள கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன். உன்னை அறுந்தே தீர்வேன். எப்படி நடக்குது பார்க்கலாம். என்னால முடியும். ஐயோ செல்வி, 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 ஐயோ என்னாச்சு? என்ன இப்படி வெட்டிக்கிறா? பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. ஐயோ 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 ஐயோ,
அடி பாவிகளா பாவிகளா, இவளுக்கு காக்கா வலிப்பு வேற இருக்கா? ஏங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? கடவுளே, இது அடுக்குமா? இவ காக்கா வலிப்புக்காரி கூட இவளால புள்ள பெத்துக்க முடியாது. இவ மலட்டு சிரிக்கி காக்கா வலிப்புக்காரி. ஐயோ, கொஞ்சம் பேசாம இருக்க சம்மந்தி. பெத்த புள்ள வேலை பாய்ச்சுற மாதிரி நோயால துடிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுகிட்ட ஏன் இறக்க இல்லாம பேசுறீங்களே? கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கங்கம்மா. ஏய், என்ன ஒரேடியா பேசிட்டு இருக்கிற? இந்த மாதிரி காக்கா வலிப்புக்காரியவா என் புள்ள கட்டியிருக்கான்? ஐயோ, ஆத்தாளும் மகளும் கொடோல்ல அடுக்கி வச்சிருக்கிற மூட்டை மாதிரி பொய் பொய்யா அடுக்கி வச்சிருக்கிறீங்களேடி. அது அப்படியே ஒண்ணு ஒண்ணா விழுத்துக்கிட்டு இருக்கேடி. ஏங்க, இந்த சிரிக்கி செஞ்சிருக்கிற காரியத்தை பாத்தீங்களா? இவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இவளுக்கு இருக்கிற காக்கா வலிப்பு என் பிள்ளைக்கு பரவி இருக்குமே. ஐயோ, என் மகனே புகழு, நீ எங்கப்பா இருக்கிற? ஆபீஸ்ல இருக்கிறியா? இல்லன்னா எங்கயாவது ரோட்ல விழுந்து கிடக்குறியா? இல்லன்னா எங்கயாவது சாக்கடையில விழுந்து கிடப்பியா? ஐயோ வாய மூடுறே. காக்கா வலிப்பு என்ன தொத்துற வியாதியா? அது என்ன ஒட்டுவா ரொட்டியா? சும்மா ஓட்டாத. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இப்பவே இவள அறுத்து விடுங்க. ஊர்ல நீங்க நாட்டாம பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பொண்ணுக்கு இதே மாதிரி காக்கா வலிப்பு வந்தப்ப அவ புருஷன்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு வச்சீங்கல்ல, இப்ப அது மாதிரி தான் நடக்கணும். இவளை பிரிச்சு வைங்க. ஐயோ, என்ன சம்மந்தி இது? அதெல்லாம் பழைய காலண்டி. கோர்ட்டுக்கு போவேன், ஜட்ஜி கிட்டே நியாயத்தை கேட்பேன். ஒரு காக்கா வலிப்புக்காரிய என் புள்ள கூட நான் வாழ விட மாட்டேன். இவ கழுத்துல இருக்கிற தாலியை இறக்குவேன், என் பஞ்சவர்ண கழுத்துல தாலியை ஏத்துவேன். அது வரைக்கும் இந்த பார்வதி ஓய மாட்டான், ஓய மாட்டான், ஓயவே மாட்டான். பஞ்சவர்ணம் வாடி. ஐஷ்குட்டி, என்னடா தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க? எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. சரி, அதான் அம்மா வந்துட்டல்ல, இனிமே அழக்கூடாது. பாட்டி எங்கடா? பாட்டி பக்கத்து ஸ்ட்ரீட்ல ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. ஐயோ, தனியா போய் சாமான தூக்கிட்டு வர கஷ்டப்படுவாங்களே. மம்மி, நீங்க எங்க மம்மி போயிருந்தீங்க? அது அது வந்து என்ன விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு நான் பயந்து போயிட்டேன் மம்மி. இல்லம்மா, அது வந்து உங்க அப்பா வெளியூர்ல இருக்காருல்ல, அவருக்கு எஸ்டிடி போட்டு போன் பேசிட்டு வரேன். நம்ம வீட்ல தான் போன் இருக்குல்ல. இதுல எஸ்டிடி பேச முடியாதுமா, அப்பா தூரத்துல இருக்காருல்ல, இதுல பேசினா கேட்காது. அம்மா, அப்பா எப்படிமா இருப்பாரு? நல்லா கலரா இருப்பாரா? உங்களை மாதிரியே சிம்பிளா அழகா இருப்பாரா? உயரமா இருப்பாரா? மீசை தடி வச்சிருப்பாரா? சிரிச்சா அழகா இருப்பாரா? சொல்லுமா. அவர் நல்ல உயரமா, ஸ்மார்ட்டா, கம்பீரமா இருப்பாருமா. அப்படியா? மம்மி, எனக்கு டாடியை பார்க்கணும் போல இருக்கு. நீ போட்டோ வச்சிருப்பல்ல, காட்டுமா. நான் போட்டோலயாவது அப்பாவை பாத்துக்கிறேம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி. இந்த போட்டோல மகேஷ் கூட ஸ்னேகாவும் இருக்காளே, ஐஸ்வர்யா பாத்திரக்கூடாதே. சரி, நீ கொஞ்சம் கண்ணை மூடுறியா?
சரி சரி போதும் போதும் குடு. ஐஸ்வர்யா விளையாட வரியா? சரி நீங்க 2 பேரும் ஒழுங்கா சமத்தா விளையாடிட்டு இருங்க. நான் போய் பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? ம். அர்ஜுன், எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு. நான் அவரோட போட்டோ பார்த்தேன். நீ பொய் சொல்ற. ப்ராமிஸா? அந்த ஷெல்ஃப் மேல பர்ஸ்ல இருக்கு. ஏய், நானும் உங்க அப்பாவை பார்க்கறேனே, ப்ளீஸ். ஓகே. இதான் எங்க அப்பா. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு பாரு. அப்ப இவங்க தான் உங்க அம்மா? இல்ல, ரோஜா அம்மா தான் அம்மா. ஐயே, அப்போ உங்க அப்பா இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாரே, அப்போ உங்க அப்பா உங்க அம்மாவை அடிச்சு துரத்திட்டாரா? அதனால தான் உங்க அம்மா இங்க இருக்காங்க. அப்படின்னா உங்க அப்பா நல்லவர் இல்லையா? கடங்கார பாவி அந்த ரோஜா போட்டோவை புடுங்கணும்னு உன்னை எப்படி தள்ளி விட்டு போயிட்டா கிராதகி. என்ன பண்றது பாட்டி? அவ என்ன தள்ளி விடும்போது எனக்கு வலி தெரியல. அவ மேல இருந்த கோவத்தினால எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இப்ப கால் நன்னா வலிக்கிறது. பிள்ளத்தாச்சி பொண்ணு உன்னை தள்ளி விட்டாள, ஏதாவது விபரீதமா நடந்திருந்தா என்ன பண்றது? அவங்களுக்கு அவங்க சுயநலம் தான் பாட்டி முக்கியம். நான் ரோஜா கிட்ட இருந்த மகேஷோட போட்டோ பிடிங்கினல்ல, அவ என்ன என்னை விட குறைஞ்சவளா என்ன? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த ரோஜா ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி கல்யாண போட்டோ கேக்குறாங்க, எப்ப வேணா இங்க வருவாங்கன்னு. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம்ல. இந்த பாட்டி தென்னை மர கொடி என்ன பெரிய கடை வீதிக்கு போயிட்டு நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்தேன். இந்த புடி. என்னமோ தென்னை மரத்துல இருந்து தேங்காய் பறிச்சு போட்ட மாதிரி எல்லாம் பில்டப் பண்றான். பில்டப் அந்த ரோஜாவால தானே இப்படி ஆச்சு. அவளை எங்க பார்த்தாலும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு. பேசிக்கிட்டே இருந்து டக்குன்னு உன் தாலியை பிடிச்சி இழுத்துட்டாள, எவ்வளவு திமிர் இருக்கும் அவளுக்கு. ஆமாம் பாட்டி, அவ அந்த போட்டோ வச்சுட்டு என்னமோ பிளான் பண்றா. ஒண்ணு அத போலீஸ் கிட்ட ஆதாரமா கொடுப்பா, இல்லனா லாயர் கிட்ட கொடுத்து கேஸ் போட சொல்லுவா. அப்படி இருந்தா பரவாயில்லம்மா. அடியாளுங்க கிட்ட சொல்லி உன்னை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டானா? ஐயோ, என்ன கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் ரோஜா ஒண்ணும் போக மாட்டா பாட்டி. அவ அப்படிப்பட்டவ இல்ல. அட நீ வேற, கொலையும் செய்வாள் பத்தினின்னு பழமொழியே இருக்குமா? அப்படியே ஏதாவது அவ செய்ய துணிஞ்சா அதோட இன்னொரு கொலை விழும். அந்த ரோஜாவை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என் ஸ்னேகா மேல யார் கை வச்சாலும் வெச்சவாளோட கை மட்டும் இல்ல, உயிரும் இருக்காது. பாத்தியா மல்லிகா, இப்படி ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? படகுல நடு கடலுக்கு போய் முத்து குளிக்க போறவங்க முத்து குளிக்க போகும்போது கால்ல கயிறை கட்டிட்டு அந்த கயிறை தன்னோட மச்சான் கையில, அதாவது அவங்க பொண்டாட்டியோட தம்பி கையில கொடுத்துட்டு கடலுக்குள்ள போவாங்களாம். அது நண்பனோ தெரிஞ்சவங்களோ வேற யாரா இருந்தாலும் சரி, அந்த கயிறை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மச்சானா இருந்தா என்ன நினைப்பானா, இந்த கயிறை நம்ம விட்டுட்டோம்னா எங்கே நம்ம அக்காவோட தாலி கயிறுக்கு பங்கம் வந்துடுமோன்னு தான் உயிருக்கும் மேலாத நினைச்சு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கயிறை கெட்டியா பிடிச்சுப்பானா. அதே மாதிரிதான் என் கிச்சாவும். நான் மகேஷுக்காக நடு கடல்ல முத்து குளிக்கும் போது மேல படகுல கிச்சா தான் உயிருக்கும் மேலா என்ன நினைச்சு என்ன பத்திரமா பாத்துப்பான். எனக்கு எந்த ஆபத்தும் வராம என்ன நல்லபடியா கவனிச்சுப்பான். புரிஞ்சுண்டா சரிதான். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா கிச்சா மேல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இவன் செட்டில் ஆனா தேவல. விளக்கே சுத்தி சுத்தி வருமே இந்த விட்டில் பூச்சி, அந்த மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வரான். சில சமயம் விளக்கே அந்த விட்டில் பூச்சியை எரிச்சிடும். அந்த மாதிரி ஏன் சுயநலத்துக்காக நான் கிச்சோட எதிர்காலத்தை எரிச்சிடுவேணும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதான் தலைவிதினா அப்படியே நடக்கட்டுமே, சந்தோஷம் தானே. ஸ்னேகா, இப்ப என்ன பத்தி எனக்கு கவலை.
அந்த ரோஜா போட்டோ எடுத்துன்னு போயிட்டா. எப்படி வாங்குறது? நான் ட்ரை பண்றேன். இல்ல, அவ அதிரடியா தான் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த போட்டோ பிடிங்கின்னு போயிருக்கான். அதே மாதிரி நானும் அதிரடியா அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த போட்டோ அவகிட்ட இருந்து பிடுங்கி காட்டுறேன். என்னம்மா உன் முகம் இப்ப பூத்த பூ மாதிரி மலர்ச்சியா இருக்கு? ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு வந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஆமாமா, ஸ்னேகா கிட்ட இருந்து என் புருஷனை காப்பாத்திடலாம், அவர் அவளை விட்டு திரும்ப என்கிட்டயே வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அடிசக்க, அப்ப ஏதோ நல்லது நடந்திருக்கு. அது என்னன்னு நான் சொல்லட்டுமா? கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுமா. ஏன் முடியாது? மகேஷ் உங்ககிட்ட போன்ல பேசிருப்பாரு, இல்ல நீ அவருக்கு போன் பண்ணி பேசிருப்ப. நீ இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? இல்லம்மா, நான் ஒரு வக்கீல போய் பார்த்தேன், என் வாழ்க்கையில நடந்ததை சொன்னேன். மகேஷ் ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டினதுக்கு ஆதாரமா ஒரு போட்டோ இருக்குன்னு சொன்னேன். அந்த ஆதாரம் மட்டும் கிடைச்சா உடனே ஆக்ஷன் எடுத்து அவங்கள பிரிச்சு என் புருஷனை என் கூட சேர்த்து வைக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அடட, இது எப்ப நடந்துச்சு? அது மட்டும் இல்லம்மா, நான் இன்னைக்கு ஸ்னேகா வீட்டுக்கு போயிருந்தேன். அவகிட்ட சண்டை போட்டு அந்த கல்யாண போட்டோவை புடிங்கிட்டு வந்துட்டேன். போட்டோ இப்போ நம்ம வீட்டுல தாமா இருக்கு. அத வக்கீல் கிட்ட கொடுத்தா பிரச்சனை தீந்துருமா? பரவாயில்லையே. ரோஜா, அன்னைக்கு நான் கூட அந்த ஸ்னேகாவை மன்னிக்க கூடாதா? அவ பாவம்னு அவளுக்காக உங்ககிட்ட நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். அவளை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம பேசிட்டேமா. அதனால என்னம்மா? அப்படி இல்லம்மா, அவ நல்லவே இல்ல. அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ உன் புருஷ மகேஷ கைக்குள்ள போட்டுக்கிட்டு பம்பரமா சுழற்றா, கண்ணுல விரல விட்டு ஆட்டுறா. என்னமா சொல்றீங்க? நீங்க இப்ப இதெல்லாம்? என்ன மன்னிச்சிடுமா. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். உனக்கு தெரியாம நான் மகேஷ் ஆபீஸுக்கு போயிருந்தேன். அங்க ஸ்னேகாவையும் உன் புருஷனையும் பார்த்தேன். ஆமாமா, புள்ளத்தாச்சியா இருக்கிற நீ புருஷனை பிரிஞ்சிருக்கிறத பார்க்க சகிக்கல. அதனாலதான் உன்னையும் மகேஷையும் சேர்த்து வைக்க அவரை தேடி நான் போனேன். தயவு செஞ்சு இனிமே அந்த ரோஜாவை என் வாழ்க்கையில குறுக்க வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. அதுவே அவ எனக்கு பண்ற பெரிய புண்ணியம். உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு, அவ இருக்கிற தசைக்கு அதை விட பெரிய கும்பிடு. நிஜமா மகேஷ் அப்படி பேசினாரு? என்ன வேண்டவே வேண்டான்ட்டாரா? பாத்தியா பாத்தியா, இந்த விஷயத்த சொன்னா நீ அழுவேன்னு தான் இவ்வளவு நாளா நான் சொல்லாம இருந்தேன். உன் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. அந்த ஸ்னேகா மகா அழுத்தக்காரி. இன்னொருத்தி புருஷனை புடிச்சு வச்சிருக்கோமோங்கிற குற்ற உணர்வே அவகிட்ட இல்ல. தான் புருஷன் தான் காதலன்னு பெருமையா பேசிக்கிறா. அதான் வயித்த எரியுது. அம்மா, நீங்க மகேஷை தான் பாத்தீங்களா? மகேஷ் என்ன எந்த அளவுக்கு வெறுக்கிறவர் இல்ல. நீங்க நிஜமான மகேஷ் கிட்ட தான் பேசுனீங்களா? உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? என்னம்மா இப்படி கேக்குற? அவர் மகேஷ் தானான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உன் பிரச்சனை பத்தி அவர்கிட்ட பேசினேன். நீயே இப்படி சந்தேகப்படுற? சந்தேகம் தாமா. நீங்க நிஜமா ஏன் மகேஷ் கிட்ட தான் பேசுனீங்களா? மகேஷ் யார்கிட்டயும் அவ்வளவு கடுமையா பேச மாட்டாருமா. நான் உன் மகேஷ் கிட்ட தான் பேசினேன். வீட்டுல போட்டோ வச்சிருக்கீல, வா அத காமி, நான் அடையாளம் காட்டுறேன். சரிம்மா. வா.